இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 56 பாரதி அறைந்ததால் உண்டான வலியை காட்டிலும் இத்தனை பேரின் முன்பு அறைந்து விட்டாரே என்ற அவமான உணர்வுதான் அதிகமாயிருந்தது கீதாவிற்கு. அவளிடமிருந்து பிடியை விலக்காமலேயே, யாரை பார்த்து என்ன வார்த்தடி பேசுத? எங்க அண்ணனை அக்காவை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற அந்த பச்சை புள்ளைய பார்த்து நாக்கமெல்ல பல்ல போட்டு பேசுத? நான் கழுகி போகுண்டி. ஏதோ உன் அப்பாரு என் அப்பாரு காலை புடிச்சு கெஞ்சினதால நம்ம குடும்பத்தால ஒரு பொட்டுப்புள்ள வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு உன்னை எனக்கு கட்டி வச்சவரு அந்த நன்றி கொஞ்சம் கூட நெஞ்சில இல்லாம இப்படி என் குடும்பத்தையே சந்தியில் நிறுத்திடியேடி பாவி என்றபடியே ஆவேசமாய் மீண்டும் அடிக்க பாய வேகமாய் அவரை உதறி தள்ளியபடியே, போதும் நிறுத்தியா, இப்ப நான் இல்லாததை என்னத்த சொல்லிப்புட்டேன்? ஒன்று அண்ணன் ஓடி போனவன் தானே, ஒன்று அக்காக்காரி எவையவனையோ வச்சிருந்த தாலி அறுத்துட்டு வீட்டோட வந்தவ தானே. தோ இந்த சிரிக்கு ஓடி போனது ஒருத்தனோட, குடும்பம் நடத்துறது ஒருத்தனோட. என்ன இருந்தாலும் உடம்புல ஓடுற ரத்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னும் எத்தனை பைய சவகாசம் இருக்கோ யாரு கண்டா? இன்னும் என்ன சொல்லி இருப்பாரோ? போதும் நிறுத்துறியா என்ற அபியின் ஆங்கார குரலில் அதிர்ந்து திகைத்து மகளை பார்த்தாள். இத்தனை வருடங்களில் எதற்காகவும் மகள் அவரிடம் குரலை உயர்த்தியதே இல்லை. திட்டுகிறாயா திட்டிக்கொள், அடிக்கிறாயா அடித்துக்கொள் என அன்னையின் அத்தனை செயல்களுக்கும் வளைந்து கொடுத்து போகிறவள், எதிர்த்து ஒரு சொல் சொல்லாதவள், இன்று இத்தனை பேர் முன்பும் குரல் உயர்த்த பெரும் அதிர்வுதான் கீதாவிற்கு. அத்தைய பத்தியும் அம்முவை பத்தியும் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அம்முவை ஓடி போனுச்சுங்கிறியே, ஏன் ஓடி போனுச்சு சொல்ல, எல்லாரும் முன்னாடியும் பாப்போம் என்றால் சவடாலாய் அன்னையிடம் அபி. இத்தனை நாளில் பிள்ளைகளின் அமைதியில் அவர்களுக்கு எதுவும் தெரிந்திருக்காது என்ற எண்ணம் தான் கீதாவிற்கு. ஆனால் ஒற்றை வார்த்தையில் அதை இல்லை என்று ஆக்கியிருந்தாள் அபி. இந்த அபி, உனக்கு என்ன தெரியும்? வாய மூடு. ஆம்பளை சுகத்துக்கு அலைஞ்ச மூதி அவ. ஆத்தா செத்த வாரமே ஓடி போன ஓடுகாரி நாய்க்கு நீ வக்காலத்தா? அவளுக்காக பெத்த தாயையே எதிர்த்து பேசுறியா என்றபடிய மகளை அடிக்க பாய்ந்தாள் அவள். எப்படியாவது அவளை அடக்கிவிடும் உத்வேகம். இன்னொரு வார்த்தை அம்முவை பத்தி தப்பா பேசுன அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். பெத்துட்டா நீ எல்லாம் அம்மா ஆயிடுவியா? எனக்கும் இந்தருக்கும் அம்மானா அது அத்தை தான் என்றபடியே அடிக்க வந்த தாயின் கையை பிடித்து தூர தள்ளினாள் அபி. அப்படி என்னடி நான் தாழ்ந்து போயிட்டேன், அவளுங்க உனக்கு ஒசந்து போயிட்டாளுங்க என்ற கீதாவின் இத்தனை நேரத்தில் இப்பொழுதுதான் முணுக்கென்று கண்ணீர் எட்டி பார்த்தது. பிள்ளைகளை சாய்க்கும் ஆயுதம் பெற்றவளின் கண்ணீர். ஆனால் அவளை தான் தாயாகவே நினைக்கவில்லையே அபி. ஆமா, ஒசந்துதான் போயிட்டாங்க. உன்னால தானே அம்மா ஊரை விட்டு போனுச்சு. இதோ இப்ப வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா உன்னை காட்டி கொடுக்காம நிக்குதே. யாருக்காக? எங்களுக்காக. எங்களுக்கு அம்மா இல்லாம போயிட கூடாதுன்றதுக்காக. அப்ப அம்மா எங்களுக்கு உன்னை விட ஒசத்தி தானே என்றால் எள்ளலாய் அபி. ஏண்டி புத்தி கீத்தி பெசகி போச்சுதா உனக்கு? கண்டதையும் பேசிட்டு என்ற கீதாவுக்கு எங்கே எல்லார் முன்பும் சொல்லிவிடுவாளோ என்று உள்ளுக்குள் பெரும் பயம் பிடித்து கொண்டது. ஏ அபி, வாயை மூடு, பேசாம இரு என அவளை அதட்டியது யாழேதான். நீ சும்மா இரமோ அவளை விட சத்தமாய் அதட்டியவள் தனக்கு தெரிந்த அத்தனையும் ஒன்று விடாமல் கண்ணீரோடு சொல்லி முடித்திருந்தாள். மகளுக்கு இந்த அளவு தெரியும் என்றே தெரியாத பொழுது கீதா எங்கே அவளை தடுப்பது? அபி சொல்ல சொல்ல முகம் வெளிர கணவரை தான் பார்த்திருந்தாள் கீதா. அவர் முகத்தில் இருந்து எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை. அபி சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பாரதி இடுப்பில் பிடிப்பிற்காக கட்டியிருந்த பெல்ட்டை கழட்டி கீதாவை விளாச தொடங்கி விட்டிருந்தார். அந்த காலத்து பச்சை பெல்ட் தன் தந்தையின் நினைவாக பாரதியிடம் இருந்த ஒரே நினைவு பெட்டகம். அடிகள் சரமாரியாய் விழ பட்டை பட்டையாய் சிவந்து தடிக்க தொடங்கிவிட்டது. ஆங்காங்கே தோல் வளண்டு ரத்தமும் துளிர்த்து நின்றது. ஏண்டி, ஒரு ஆம்பளை பொறுத்து போனா துப்பு கேட்ட பையன் பொம்பளைக்கு அடங்கி போறான்னு நினைப்போ, இல்ல பொம்பளைக்கு இருக்கல கிடக்குதோம்னு நினைப்போ? அப்படி ஒரு மண்ணும் கிடையாதுடி. ஒரு ஆம்பளை அடங்கி போறானா அவன் குடும்பத்தை நினைக்கிறான்னு அர்த்தம். கூட பிறந்தவளுக்கா பாக்குறான்னு அர்த்தம். பெத்த பிள்ளைகளுக்காக அடங்கி போறான்னு அர்த்தம். உன் குணம்
ஒளிஞ்சு ஒதுங்கி தானடி போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு? நீ ஒருத்தி நல்லா இருக்கணும்னு தானடி ஒரே ஊர்ல பக்கத்து தெருவுல பெத்தவங்களையும் கூட பிறந்தவளையும் ஒத்தையில விட்டுட்டு கையாலாகாத ஆம்பளையா அனாதையா நின்னு யாருக்காக நான் பொறுத்து அடங்கி போனேனோ அந்த அக்கா முகத்தை கூட கடைசியா ஒரு தடவை கூட பார்க்க முடியாதபடி பண்ணிட்டியடி பாதுகாத்தி. எங்க வீட்டு இளவரசி மேலேயே கைய வைக்கணும்னா எவ்வளவு திமிரு இருக்கணும். இந்த பொசக்கெட்டவ என்ன பண்ணிட போறாங்கிற எண்ணம் தான் உன்னை இந்த அளவுக்கு துணிஞ்சு செய்ய வச்சிருக்கு. ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தாறுமாறாக அடிவிழ அங்கே அவரை தடுப்பார் எவருமில்லை. தாய் துடித்து கதறுவதை பெற்ற மக்களே அமைதியாய் வேடிக்கை பார்க்கும் போது கூட செய்த தவறின் வீரியம் புரியவில்லை. வன்மமும் வஞ்சமும் தான் நெஞ்சை நிறைத்திருக்கிறது. மாமா, இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? யாழ் கத்திய சத்தத்தில் அந்த வீடே ஒரு நொடி அதிர்ந்து அமைதியானது. மாமனுக்கு எதிரே கீதாவை மறைத்தபடி குறுக்கே நின்றாள் யாழ். நியாயமா பார்த்தா அவளை இல்ல பிள்ளை, உனைய தான் அடி வெளுக்கணும். இம்போட்டு நடந்திருக்கு, நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம்னு நினைச்சிட்டியோ? இல்ல நீயும் இந்த மாமன்காரனை கையால் ஆகாதவன்னு நினைச்சு புட்டியா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணல. இல்ல அன்னைக்கு மட்டும் உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நினைச்சாலே என் கொலை நடுங்குது. இன்னைக்கு இவளை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். நகரமாணி அவளை விலக்கியபடி மீண்டும் அடிக்கத்தான் பாய்ந்தார் பாரதி. ஓ, கொன்னுட்டு அப்புறம் என்ன பண்றதா உத்தேசம்? நான் ஒன்னும் இவங்க மேல உள்ள பாசத்திலயோ இறக்கத்திலயோ உங்களை தடுக்கல. நீங்க கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க, அவங்க நிம்மதியா செத்து போயிடுவாங்க. என்னோட அபியு இந்த உள்ள அம்மா இல்லாத பிள்ளைகளா, கொலகார அப்பனுக்கு பிள்ளைங்களா நடுத்தருவுல நிக்கணும்? என்ன மாதிரி அவங்களும் நாதியத்தை போய் நிக்கணுமா? சொல்லுங்க மாமா. கண்ணீரோடு ஆவேசமாய் வினவியவளின் தோரணையில் அவரின் மோர்க்கம் குறையத்தான் செய்தது. அதுக்காக இவளை இப்படியே விட்டுட சொல்றியா என்றார் மனது தாழாமல். ஆமா, இப்படியே விடத்தான் சொல்றேன். அனாதையா நான் தவிச்சு நின்ன மாதிரி என்னோட அபியு எந்தரும் நிக்க கூடாது. உங்க அம்மா அப்பா எங்க? உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேக்குறவங்க முன்னாடி அவங்க கூனி குறுகி நிக்க கூடாது. அப்படி நான் நிக்கவும் விட மாட்டேன். இந்த உலகத்துல யாருமே தப்பு பண்ணலையா? ஏன் நீங்க பண்ணல? அவங்க முத தடவை தப்பு பண்ணப்பவே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வருமா என்றவள் திரும்பி, கவி அண்ணா இங்க வாங்க என்றாள். அவன் அருகே வந்ததும், அண்ணா இவங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். இப்ப இங்க உள்ளவங்க எல்லாருமே அவங்க மேல கோபமா இருக்காங்க. அதனாலதான் உங்களை அனுப்புறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு என்றவள் கைத்தாங்களாக கீதாவை தூக்கி அவனுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாள். துணைக்கு நிலாவையும் சேர்த்துதான். அவள் பேச்சை ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் வழியின்றி கீதாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினர் இருவரும். பாரதியை அழைத்து சென்று அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தாள் யாழ். அதற்குள் அவளின் கஞ்சாடையை புரிந்து கொண்டு மது குளிர்சாதன பெட்டியிலிருந்து குளிர்ந்த நீரை எடுத்து வந்து அவள் கைகளை திணிக்க அதை மாமனிடம் கொடுத்தாள். அவர் இருந்த நிலையில் அவருக்கும் அது தேவையானதாக பட மறுபேதம் சொல்லாமல் அதை வாங்கி பருகியவர் முழுவதும் தீர்ந்த பின்னரை கீழே வைத்தார். மூர்த்தி பாரதியை அறைந்த போதே அதை பார்த்து பயத்தில் ஒரு சேர அழத் தொடங்கியிருந்தனர் தருக்குட்டியும் கிரேஷ் குட்டியும். எனவே தருவை வாணியும் கிரிஷை வள்ளியம்மையும் தூக்கி கொண்டு வெளியே வந்துவிட்டனர். பெரியவர்கள் இருவரும் பழங்கதைகளை பேசிக் கொண்டிருக்க வாண்டுகள் இரண்டும் இயல்பாய் தங்களுக்குள் ஒன்றி விளையாட தொடங்கியிருந்தனர். கிரிஷ் குட்டியை சமாதானப்படுத்த அவங்க அம்மாச்சி கொடுத்த லாலிபாப்பில் பாதி கடித்து தருவை சமாதானப்படுத்த கொடுக்கிறான் கிரிஷ். அவளோ குச்சோடுதான் வேண்டுமென்று சினுங்க. சமத்து பிள்ளையை கிரிஷ் விட்டு கொடுத்து விட்டான். அதை வாங்கியதும் தருவில் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம். மாமா நீங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓரளவு ஊகித்து விட்டாலும் அவரிடமே நேரடியாய் கேட்டாள் யாழ். தெரியுண்டா என்றார் கசந்தம் முறுவலோடு பாரதி. அவர் வெளிநாட்டிலிருந்து 5 வருட ஒப்பந்தம் முடித்து சென்ற வாரம் தான் வீடு வந்திருந்தார். அப்போதுதான் லட்சுமி இறந்த செய்தியையும் யாழ் வீட்டை விட்டு சென்றதும் அவருக்கு தெரியவே வந்தது. அதை கேள்விப்பட்டதும் கீதாவை சரமாரியாய் கேள்விகளால் துளைத்து விட்டார்தான். எத்தனையோ கெஞ்சியும் வற்புறுத்தியும் யாழ் அவளுடன் இருக்க மறுத்துவிட்டு தெரியாமல் சென்று விட்டதாய் நீலி கண்ணீர் வடித்து முந்தானையால் வாயை பொத்தி கொண்டு அழுதபடி எத்தனையோ உருக்கமாகத்தான் சொன்னாள். நம்ப வேண்டுமே பாரதி, ஏதோ நடந்திருக்கிறது என்ற யூகம்தான். ஆனால் யாரிடம் சென்று விசாரிப்பது? வெறுப்பாய் மனைவியை பார்த்தபடியே எழுந்து வெளியே சென்று விட்டார் அவர். நேராக அவர் கால் சென்ற இடம் அவர்களுக்கு சொந்தமான வயலுக்கு தான். கால் கடுக்க அங்கு சுற்றி திரிந்தவர் கால்கள் ஓய்ந்ததும் அவர்களுடைய
போர்செட் கொட்டகையில் சற்றே இளைப்பாறலாம் என உள்ளே நுழைந்தவருக்கு ஏற்கனவே அங்கு கண்ணீருடன் அமர்ந்திருந்தவரை கண்டு பெரும் அதிர்ச்சிதான். மூர்த்திதான் கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தார். இத்தனை நாட்கள் சொந்தங்களை பிரிந்திருந்தது போதும், இனி கூடாது என்ற எண்ணத்தில் பாரதி வெளிநாட்டில் இருந்து திரும்பிவிட்டான் என்று தெரிந்து கொண்டுதான் அவரை தேடி வந்திருந்தார் அவர். ஆனால் தன்னுடைய தாய், தந்தை, சித்தப்பா, சித்தி, செல்ல தங்கை யாருமில்லாத அந்த வீட்டுக்கு செல்ல அவரின் மனம் ஒப்பவில்லை. மனதில் பெரிதாய் பாரமேறி அமர்ந்திருக்க வயலை நோக்கி தன்னை போல் நகர்ந்தது அவரின் கால்கள். வீரமறவர் எப்போதும் இருப்பது இங்கேதான். சிறுவர்களாய் விடுமுறை நாட்களில் மூர்த்தி, லட்சுமி, பாரதி மூவரும் அவரை விட்டு இம்மி கூட அசைய மாட்டார்கள். அவர்களின் பிள்ளை பருவம் அதிகமாய் கழிந்தது இங்கேதான். இதே இடத்தில் கயிற்று கட்டிலில் அவர்களை சுற்றி அமர வைத்து உருண்டை சோற்றை கையில் உருட்டி கொடுத்து அவர்கள் சாப்பிடும் அழகை பார்த்து ரசித்த பின் தான் வீரமறவர் சாப்பிடுவார். அந்த நினைவில்தான் இப்போது கண்கலங்க அமர்ந்திருக்கிறார் மூர்த்தி. அண்ணா, நீங்க எப்படின்னா இங்க? நிஜமாவே நீங்க தானா? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அண்ணி பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? உணர்ச்சி வசப்பட்டிருந்த பாரதிக்கு வார்த்தைகள் வரவில்லை. கண்ணீர் தான் வந்தது. பாரதி என வேகமாய் கண் வெளுத்த பார்த்தவருக்கும் அத்தனை நிகழ்ச்சி. எப்படிடா இருக்க என்றவருக்கும் கண் கலங்கியது. சௌக்கியந்த, நீங்க ஏன்னு கண் கலங்குதீக என்ற பாரதிக்கு கம்பீரமான அண்ணனின் கண்ணீர் தாழவில்லைதான். பழைய ஞாபகம் வந்துச்சு பாரதி. எல்லாம் ஏன் தப்பு தானே. என் காதலால 4 உசுர் போச்சுது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப கூட மூத்தவனா கூட நிக்க முடியல. வீராப்பா, அஞ்சுமா, லட்சுமின்னு யார் முகத்தையும் கடைசியா ஒரு தரம் கூட பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல என்றார் வேதனையோட மூர்த்தி. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் அந்த கொடுப்பனு. எல்லாரும் இருந்தோம் அக்காவை இப்படி விட்டுட்டோமேன்னு இருக்கு. இந்த யாழு குட்டிய வேற காணோம். நம்ம எல்லாரும் இருந்தோம் அந்த புள்ள அனாதையா எங்க கடந்து கஷ்டப்படுதோன்னு நினைச்சா மனசு பதறுது. இனிமேட்டு அந்த புள்ளைய எங்கேன்னு போய் தேடுறது என்றவரின் கவலை முழுக்க முழுக்க யாழை பற்றியதுதான். யாழை நினைச்சு நீ கவலைப்படாதையா பாரதி, அவ எங்க வீட்டுல தான் இருக்கா, எனக்கு மருமகளா என்றார் மூர்த்தி. என்னென்ன சொல்லுத என்றவருக்கு அத்தனை ஆச்சரியம். ஆமாண்டா, உனக்கு மற்ற விஷயமெல்லாம் விவரமா பெறவ சொல்லுத. ஏண்டா லட்சுமி அப்படியே விட்டுட்டீங்க? வேற கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல, அதுக்கும் உங்க கௌரவம் இடம் கொடுக்கலையா என்றார் ஆற்ற மாட்டாமல் வேதனையோடு. நாங்க சொல்லாமலையா இருந்தோம். அக்கா பிடிவாதம் உனக்கு தெரியாதானே? கடைசி வரைக்கும் ஒரே புடியா வேணான்றுச்சு. அன்னைக்கு அப்புறம் தாலி மட்டும் இல்ல, பூவு போட்டு வைக்கிறத கூட விட்டுடுச்சு என்றார் பாரதி. பெருமூச்சு ஒன்றை வெளியிட்ட மூர்த்தி. ஏம்ல, அந்த பொறுக்கி பையில அப்படியேவா விட்டீங்க? ஏதாவது பண்ணி இருக்கணும் என்றார் மனது கேளாமல். அக்கா தானே எதுவும் பண்ணக்கூடாதுன்னுட்டு, ஆனா செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்காம இருப்பானா? அந்த புள்ள அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பின்னாடி போயிருக்கும் போல. 2 பேரும் வீட்லையும் சேர்த்துக்கல. அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஒரே வீட்டையும் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு காசி ராமேஸ்வரம்னு போயிட்டாங்க. அவளும் அவன் கூட அப்படி இப்படின்னு 2 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கா. ஒரு ஆம்பளை புள்ளையும் பிறந்திருக்கு. அப்புறம் பணம் இல்லாம அவளால வாழ முடியல போல. அவனையும் அந்த புள்ளையும் விட்டுட்டு வேற ஒருத்தனோட போயிட்டாளாம். அந்த பையன் கொஞ்ச நாள்ல பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஏன், நானே ஒரு தடவை அவனை திருச்சியில பார்த்தேன் என்றான் பாரதி. தெய்வம் நின்னு தாண்டா கொல்லும். அதை விடு, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. என் மவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கிறோம். நீ தான் முன்ன நின்று நடத்தணும். ஆனா உன்னையவே பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாப்புல இருக்கு. எங்க என்றாரு ஆதங்க பெருமூச்சோடு மூர்த்தி. விடுன்னு, இனிமேலாவது ஒன்னா இருப்போம். நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுதோம். நீ ஒரு 8 வீடு வரைக்கும் வானே என்றார் பாரதி அவரின் கையை பிடித்து கொண்டு. இல்லடா, தனியா வர ஒரு மாதிரி இருக்கு. மவளுக்கு கல்யாணம் முடியட்டும், குடும்பத்தோட வரோம். மறக்காம உன் பொஞ்சாதி புள்ளங்களையும் கூட்டிட்டு வந்துடுறா என்றவர் சிறிது நேரம் பாரதியுடன் பேசியிருந்து விட்டு கிளம்பி விட்டார். எங்கே அண்ணன் மகளுக்கு என்றாள். கீதா முரண்டு பிடிப்பாளோ என்றுதான் நண்பனின் மகளுக்கு திருமணம் என பொய் சொல்லி வற்புறுத்தி அழைத்து வந்தார் பாரதி. விசேஷ வீட்டில் கூட்டத்தில் கீதா அடங்கி போய்விடுவார் என்பது அவர் எண்ணமாயிருக்க நடந்தது வேறொன்றாய் இருந்தது. அவர் சொல்லி முடிக்கவும் அதுவரை அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஆறுதல் கூறி எழுந்து சென்று விட்டனர். மூர்த்தியும் தன் தம்பியை அழைத்து
கொண்டு வெளியே சென்று விட்டார். மது அபியை அழைத்து செல்ல இந்த யாழின் கைகளை பிடித்து கொண்டு அவளோடு நின்றான். எல்லா சலசலப்பும் அடங்கி மீண்டும் திருமணத்திற்கான ஆரவாரம் தொடங்கிவிட்டது. தருவை தூக்கி கொண்டு உள்ளே வந்த வாணி இந்தர் மட்டும் தயங்கி தயங்கி யாழுடன் நிற்பதை பார்த்து தருவை அவனிடம் கொடுத்து கையோடு கூட்டி கொண்டு போய்விட்டார். அந்த நொடிக்காகவே காத்திருந்தது போல யாழின் கைகளை பற்றி இழுத்து கொண்டு வேக வேகமாய் அறைக்குள் நுழைந்து கதவடைத்தான் மகள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? எல்லாரும் இங்கத்தான் இருக்காங்க, யாராவது பார்த்தா என்ன நினைச்சுப்பாங்க என்றால் சலிப்பாயாள். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவன் குரலில் அவ்வளவு இறுக்கம். என்னடா குரலே ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு என்றால் அவனை நெருங்கி வந்து அவ்வளவுதானா, இன்னும் வேற ஏதாவது பெருசா மறைச்சிருக்கியா என்றான் கோபமாய். என்னடா சொல்ற, எனக்கு புரியல என்றால் உண்மையிலேயே புரியாமல். உன்னை கொல்ல ட்ரை பண்ணதை மட்டும்தான் இது வரைக்கும் மறைச்சிருக்கியா, இல்ல இன்னும் பெருசா வேற ஏதாவது என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கியா? அவளையே பார்த்தபடி கேட்டான் அவன். வேற எதுவும் இல்ல மகி என்றால் தடுமாற்றத்துடன் தலை கவிழ்ந்தபடியே அவள். என் கண்ணை பார்த்து சொல்லுடி என்றான் அவளின் முகத்தை நிமிர்த்தியவன். அது அது நான் தான் என்றவள் அவனின் அழுத்த பார்வையில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். அவளின் வலது கரத்தை எடுத்து தன் சிரத்தின் மீது வைத்தவன். ஏன் மேல சத்தியம், உண்மைதான் சொல்லணும் என கேட்கவும் கீதாவின் தம்பி அவளிடம் தவறாக நடக்க முயன்றதையும் திக்கி திணறி சொல்லிவிட்டாள். அபிக்கும் இந்தருக்கும் கூட அதை அவள் சொல்லி இருக்கவில்லை. ஆனால் அவன் இப்படி கேட்டால் சொல்லாமல் இருப்பது எப்படி? அவனிடம் ஒரு விரக்தி புன்னகை. அப்ப நான் யாருடி உனக்கு? எந்த பிரச்சனையிலையோ என் ஞாபகம் வரலையா உனக்கு? இப்ப வரைக்கும் நீயா என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல இல்ல என்றவன் குரலில் மிதமிஞ்சிய வேதனை. மகி, எனக்கு சொல்லக்கூடிய என்றால் தடுமாறி அவள். வேணாண்டி, மேல மேல பேசி என்னை உயிரோட கொன்னுடாத. நான் உனக்கு 3வது மனுஷன் ஆயிட்டேன். யாரோ சொல்லி நான் தெரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டேன்னு என் மனசு எப்படி குற்ற உணர்ச்சியில தவிக்குது தெரியுமா? நான் ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு இத்தனை வருஷம் எனக்கு தண்டனை கொடுத்தியே. இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியே. உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கறது? அவன் உடைந்து பிசிறு தட்டிய குரலை அவன் உள்ளத்து குமுறலை தெல்ல தெளிவாக அவளுக்கு கடத்த. பேதை அவளோ என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து நின்றாள். மஹினா என அவள் ஏதோ சொல்ல வர, எதுவும் பேசாதே என்பது போல் சைகை செய்தவன் வேகமாக அறையிலிருந்து வெளியே செல்ல அவன் கைப்பற்றி தடுத்த யாழின் கைகளை விலக்கி கொண்டு வெளியில் சென்று விட்டான். அவளோ கண்களில் நீர் வழிய, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மகி, இதை நீ தாங்க மாட்டேன்னு தாண்டா சொல்லல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுடா என்று அவன் சொல்வதையே பார்த்து வாய்விட்டு அவனிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள் அவள். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.